இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக ஆண்டின் இறுதி ஞாயிறு தாயாம் திரு அவையோடு இணைந்து திரு குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி ஹோலி ஃபேமிலி டே. நாமும் ஒரு திரு குடும்பமாக இல்லறமாக வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்களின் மூலமாக நம் பாதுகாவலராகிய புனித யோசேப்பை போல, நம் தாய் அன்னை மரியாளை போல, நம் பிதாவாகிய தந்தை அனுப்பப்பட்ட மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் திரு குடும்பமாக நல்லிணக்கத்தோடு, அறிவோடு, ஆற்றலோடு வாழ்வதற்கு வளர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே சீராக் நூலிலே பிள்ளைகளுக்குரிய பண்புகளையும், தந்தைக்குரிய ஆற்றலையும், தாய்மைக்குரிய பண்புகளையும் அழகாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் சொல்கின்றார், ஒரு குடும்பத்தின் அச்சாணி என்பது தந்தை தாய் ஒரு பகுதியிலே, 2வதிலே ஆண்டவர் கொடுக்கும் அற்புதமான வாழ்வு. இந்த இரண்டும் ஒன்று சேரும் பொழுது நம் குடும்பம் ஒரு திரு குடும்பமாக மாறுகின்றது என்பதை எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை யோசேப்பு சந்திக்கின்றார். என்னவென்றால், குழந்தையை கொள்வதற்காக 2 வயது நிரம்பிய அனைத்து ஆண் மகவனை கொள்வதற்காக ஏரோது அங்கே கட்டளையிடுகின்றார். ஆண்டவர் அங்கே கனவில் தோன்றுகின்றார். யோசேப்பிற்கு, உன் மனைவி அன்னையையும் அன்னை மரியாளையும் குழந்தையையும் தூக்கி கொண்டு எகிப்திற்கு செல். ஏனென்றால் ஆண்மகவன் எல்லாரையும் கொள்வதற்காக அங்கே முற்படுகின்றான் ஏரோது என்று சொல்லும் பொழுது, வயதான காலத்திலும் ஆண்டருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எச்சூழலிலும் எல்லா காலங்களிலும் ஆண்டவருடைய உகந்த பிள்ளையாக குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக கால்நடையாக செல்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே இவ்வாறு நம் குடும்பங்களிலே சவால்கள் வரும் பொழுதும், சந்தேகங்கள் இருக்கும் பொழுது சந்தோஷங்கள் வராது என்று சொல்வார்கள். சவால் நிறைந்த இன்றைய காலச்சூழலிலே எவ்வாறு ஒரு குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்கின்றோமா? காலப்போக்கிலே இந்த இணையதளத்தின் மூலமாக, மிக குறிப்பாக இந்த அலைபேசியின் மூலமாக ஒவ்வொரு குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகின்றார்கள். மொபைல் மூலமாக தங்களுடைய தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் இழந்து விடுகின்றார்கள். ஆக விழித்தெழுவோம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இன்றைய நாளிலே திருக்குடும்ப பெருவிழாவிலே இந்த வாலிப வயதிலே வளரும் பொழுது பிள்ளைகள் தெய்வ பயத்தோடும், இறை பக்தியோடும், ஒழுக்கத்தோடும், கல்வியோடும், ஞானத்தோடும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆம், இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, ஆண்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நேரத்திலே ஒரு முயற்சி எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். நமது குடும்பங்களில் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை செல்வங்களை அன்போடும் அரவணைப்போடும் கண்ணியத்தோடும் வளர்க்கும் பொழுதுதான் திருக்குடும்ப பெருவிழா என்பது நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஹோலி ஃபேமிலி டே என்று சொல்லும் பொழுது, ஹோலி என்றாலே ஒரு தூய்மை, புனிதம். நம்முடைய குடும்பமும் திருமணம் என்ற திருவிழா சாதனத்திலே தூய்மைப்படுத்தப்படுகின்றது. தூய்மையான வாழ்வை வாழக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். திருக்குடும்ப நாளிலே அன்னையை போல, யோசேப்பை போல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ, பிறரையும் வாழ வைக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.